பொம்மை சிதா சீரியல்ல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராணி வந்து பிச்சு உதறிட்டாங்க. இது எல்லாமே வந்து ராணியோட தான் திட்டம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம ராணி வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. என் சித்தார்த்த காணுமே! என் கண்ணு முன்னாடியே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே! இப்ப நான் எங்கேருந்து வந்து சித்தார்த்த வந்து தேடுவேங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, சின்னதா ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. தாடிக்காரன் மனசே சரியில்ல. நீங்க எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த குடும்பமும் வராங்க. சாவித்திரி கேங்க தவிர, பாக்கி இருக்கிற எல்லாரும் வந்து சித்தார்த் ரூம்குள்ள வந்து வராங்க. வந்தோனே வந்து தாமர அக்கா வந்து கதவ வந்து தாப்பா போட்டாங்க. "என்ன ஆச்சு? இவ பண்ற திட்டத்தெல்லாம் கேட்டா எனக்கு தல சுத்துது. நீங்களே வந்து கேளுங்க தாத்தா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சும்மா ராணி? அப்படி என்ன திட்டம் போட்டிருக்கேன்? சித்தார்த்த இப்ப நம்ப பாதுகாக்கணும். அதனால நான் சித்தார்த்த வந்து ஒளிச்சு வைக்க போறேன்." "என்னம்மா சொல்ற? என்ன நடக்க போகுது எனக்கு புரியலையே." சித்தார்த்த வந்து மாட்டி விடணும்னு ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க. பணம் வச்சிருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு? அதே மாரி பைய எப்படி ரெடி பண்ணாங்க? திருப்பியும் அந்த இடத்துக்குள்ள இவ்வளோ பணத்த வந்து எப்படி அவங்க வச்சாங்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்தா மட்டும் தான், இது எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும். அதனால தாத்தா எப்படி இருந்தாலும் வந்து யாரும் சும்மா விட போறதில்ல. நம்ம சித்தார்த் வந்து நல்லவர்ன்னு சொன்னனால, அவங்க எப்படி இருந்தாலும் வந்து உள்ள வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி பேப்பர்ல மட்டும் சித்தார்த் மட்டும் கையெழுத்து போட்டாருன்னா, என்ன செஞ்சாலும் விதிய மாத்த முடியாது. ஆனா, அதுக்கு முன்னாடி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அதிகாரிங்க வர சொல்லப் போறேன். அவங்க நம்ப டீம் தான். அவங்க வந்து சித்தார்த்த வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனோன வந்து பத்திரமா வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சுக்க போறேன். அப்படி வச்சா, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிரலாம். நீங்களே வந்து சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோனே, ஓகேம்மா. இதனால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் தாத்தா வந்து கேட்குறாங்க. தாத்தா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லையா? ராணி உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் எப்படி ராணி? நீ தான் எதுவா இருந்தாலும் சூப்பரா திட்டம் போடுவியே! அது எல்லாம் ஓகே. ஆனா இந்த விஷயத்துல செயல்பட்டு வர முடியுமா? அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, தாடிக்காரன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு 1 நாள் மட்டும் இல்ல 2 நாள் அவகாசம் இருந்தா போதும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து நான் தலைகீழா மாட்டிருவேன். அதுவரைக்கும் என்னோட அதிகாரிங்கலாம் இப்ப வீட்டுக்கு வரப்போறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? இந்த விஷயம் நம்ப தவிர வேற வெளி ஆளுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அதுல நம்ப தெளிவா இருக்கணுங்கிற மாரி, ராணி வந்து சூப்பரா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தாத்தா வந்து கண்ணடிக்கிறாங்க. சரிம்மா இதே மாரி கன்டின்யூ பண்ணிப்போன்னு சொன்னோனே, சித்தார்த்த வந்து கூட்டிட்டு போறாங்க. ராணியோட அசிஸ்டன்ட் தான் சித்தார்த்த வந்து கூட்டிட்டு போற மாரி காட்டுறாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் வந்து நம்ப சாவித்திரி வந்து பார்க்குறாங்க. ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஒரிஜினல் அதிகாரி கிட்ட பேசுறாங்க. "நம்ப ராணி, என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே! நான் இப்பயே வந்து ஒரு இடத்துல உட்காந்து, நான் வந்து போராட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிராதீங்க. உங்க ஹஸ்பண்ட நாங்க விட்டுற மாட்டோம். நாங்க வந்து காப்பாத்திருவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற" மாரி தான் அந்த இடத்துல வந்து அதிகாரிங்கலாம் வந்து சொல்லிட்டு, அவங்களும் ஜீப் எடுத்துட்டு போறாங்க. "எப்படி தாத்தா நம்மளோட நடிப்பு? இன்னமும் நடிப்பு முடியல. வாங்க அழுதுட்டே போவோம்ன்னு" சொல்லி செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ராணியும், ஒட்டுமொத்த குடும்பமும். "அழுவாத ராணி, உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிட போதுன்னு" சொல்லி சோபால வந்து உட்கார வைக்கும்போது, மனோ வந்து கரெக்ட்டா வந்து கேடியாச்சே கண்டுபிடிச்சிட்டாப்ல அந்த இடத்துல. "அம்மா, எனக்கு என்னமோ வந்து இதுக்கு பின்னாடி ராணி தான் இருக்கான்னு தெளிவா தெரியுது. ஏன்னா, அவ ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயத்த வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா. எனக்கு அவகாசம் மட்டும் குடுங்கன்னு. அந்த அவகாசத்த அவளே வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காம்மா. என்ன என்ன செய்யறதுன்னே தெரியலையேம்மா. இந்த வாட்டியும் தோத்து போயிட்டோம்மா." நேத்ரா அவகிட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம். "அச்சச்சோ! என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. எனக்கும் கொஞ்சம் யோசிக்க வந்து அவகாசம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஃபோன வந்து வச்சுடுறாங்க நம்ம நேத்ராவும். தெரியலடா நேத்ராவும் சந்தேகம் தான் படுறாங்க. அம்மா இவ நடிக்கிறாளா? இல்ல உண்மையிலேயே வந்து பிரச்சனையில வந்து அழுவுறாளா? ஏன்னா சித்தார்த்த கொஞ்சம் ராணி கொஞ்சம் ஓவரா தானே போயிட்டுருக்கா. தெரியலையேப்பா நடிக்கிறாளா? இல்ல இயல்பான்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ராணிய கூட்டிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த மீன் பொண்ண வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து தோண்டிட்டு இருக்காங்க 4, 5 பேரும். பத்மநாபன் வந்து மாஸா வந்து கருப்பு உருவத்துல வந்துட்டு இருக்காங்க. பத்மநாபன் தான் வந்து எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு குடுத்து, தந்திரமான முறையில வந்து திட்டம் போட்டு சாவித்திரி, நேத்ரா, மனோவ, தமன்னாவ, ரகுவரன இந்த 5 பேரையும் வந்து பழிவாங்கணும் தான். அவர் வந்து புல்லட்ல செம்ம மாஸா வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் வந்து அந்த பொண்ண பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம். இன்னொன்னு லாரா நீங்க அவங்க வேஷத்துல இருக்கறனால கண்டிப்பா இந்த பிரச்சனைய வந்து யார் பண்றா? எதுக்கு பண்றான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களையும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டா, இனிமேட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப தமன்னாலேருந்து எல்லாரும் இந்த வாட்டி விட்டுற மாட்டேன். மிஸ் ஆகாதுல்ல. மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல. நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி தான். லாரா வந்து அந்த மீன் பொண்ணு வேஷத்துல வந்து அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், "ஏய் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிங்கடா" அப்படின்னு சொல்லி
இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா, தேம்பி தேம்பி அழுவுறா. ராணியை கொண்டு போய் பத்திரமா அவங்க ரூமில் கொண்டு போய் விடுமா அப்படின்னு சொல்லும்போதே ஒட்டுமொத்த குடும்பமும் போகிறாங்க. கதை வந்து தப்பா போட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம தாமரக்கா, சித்தார்த்தை நான் எப்படிம்மா காப்பாற்றுவேன்? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு தேவை அவகாசம். அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தை நம்ம பத்திரமான இடத்துல வந்து வைக்கணும். ஏன்னா இந்த வீட்டை விட்டால் சித்தார்த்துக்கு வேறு எந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும்? ஆமாம்மா, அது எல்லாம் ஓகே தான். பேராண்டியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் அவங்க மாட்டிப்பானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, கை தட்டுனீங்கன்னா சித்தார்த் வருவாங்க, சும்மா கை தட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க. என்னப்பா ஆச்சு இப்படி வந்துட்டு இருக்க? என்னை கூட்டிகிட்டு போனாங்களே, பின் பக்கமாக வந்தோடனே என்னை இறக்கி விட்டாங்க. காம்பவுண்ட் சுவர்லேருந்து ஏறி குதித்து உள்ளே வந்துட்டேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்களே, அந்த கேப்புக்குள்ளேயே வந்து நான் திருப்பி வந்து மாடிக்கு வந்து போயிட்டேன். என் ரூமுக்கு வந்துட்டேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சித்தார்த்தை பொறுத்தளவு இந்த வீட்டில் இருக்காருங்கிற ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியணும். வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, செவுத்துக்கும் காது கேட்கும். சாவித்திரி கேங்குக்கெலாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடுங்கிற மாதிரி தான் இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தாத்தா, ஓகே நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும். இனிமேட்டு நான் அப்செட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வரப்போ நிறைய எடுத்துகிட்டு வா. ஒரு தட்டில் தான் நானும் தாடிக்காரனும் ஒன்றா தான் சாப்பிட்ணும். ஏன்னா இனிமேட்டு எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ பார்த்துக்கங்க, இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில. இவ ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்குன்னு சேர்த்து பிரச்சனையாக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி ஆகும்? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி, எனக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் தாங்க. நாளைக்கு காலையில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஒட்டுமொத்த பணத்தையும் வந்து இங்கே நான் கொண்டு வந்துடுறேன். இது சத்தியம். அம்மா இதெல்லாம் சரி வருமா? ராணி இது மாதிரி ப்ளே பண்ணி பார்த்தது இல்லை, இனிமேட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே இறங்கி எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நேத்ரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நிச்சயம் ராணி வந்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான்னு மனோக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சோ, நேத்ராக்கு சந்தேகமே வரல. நெத்தி அடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நிச்சயம் ராணி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இந்த 3 பேர் மேலே சந்தேகம் வரும். அப்புறம் அவங்கள ரீச் பண்ணிட்டாங்கன்னா, விசாரிச்சானா அதுக்கப்புறம் மாட்டிப்பாங்க. அடுத்தது இவங்க 3 பேரை நோக்கி தான் வந்து ராணி வருவா. இனிமேட்டு எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, சரியா? யார் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் ஒரே இது தான் சொல்கிறீங்க. பீரோ திறந்தது, அதுக்கப்புறம் சித்தார்த் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனது, இதை மட்டும் சொன்னால் போதும். மற்றபடி வேறு எதுவும் சொல்ல வேணாம். 3 பேர் இதே சொல்லுங்கள். எங்கே போனாலும் இதே தான் சொல்லணும். கோர்ட்டில் சாட்சி சொல்ல போனாலும் இதை தான் சொல்லணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நேத்தரா சொல்லிட்டு, இனிமேட்டு நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் இந்தாங்க உங்களுக்குன்னு புது ஃபோன் வாங்கியிருக்கேன், இந்த ஃபோன்லேருந்து தான் கூப்பிடணுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. நம்ம நேத்ரா ஒரு பக்கம் அந்த மீன் பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு வரப்போ, புல்லட்லேருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாங்க. வேறு யாருமே இல்லை, நம்ம பத்மநாபன் தான் வந்து மாதம் வந்து இறங்குறாப்புல. அவங்கள எல்லாரையும் வந்து கட்டையை வச்சு சும்மா டிஷ்யூம் டிஷ்யூம்னு அடித்து தூக்கி எறிகிறாங்க. இவங்க கூட இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வண்டியில் ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அந்த பொருளை வந்து காட்டுறாங்க. ஏடா காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, அவர் டிக்கு டிக்குன்னு பண்ணுறாப்புல. சத்தம் வந்து அதிகமாக கேட்டோன்னே அவங்க எல்லோரும் வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரகுவரன் கேங்கு, அதாவது லாரா, தாமனா, இவங்க எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வந்துருச்சு. என்னது அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து சத்தம்லாம் கேட்குது, வாங்க அங்கே டக்கு புக்குன்னு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்புமா, நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு பத்மநாபன் வந்து